Good morning students. Happy morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 4.5. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b. ஸோ இதிலேருந்து நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b. ஸோ இதிலேருந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் sin inverse x plus sin inverse y equal to sin inverse of x into square root of 1 minus y square plus y into square root of 1 minus x square. இது ஃபைண்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b. sin a x, sin b y. ஸோ அப்போ a equal to sin இந்த சைடு போச்சுன்னா sin inverse x, அதேமாதிரி b equal to sin inverse y. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், cos a equal to square root of 1 minus sin square a, அதேமாதிரி cos b equal to square root of 1 minus sin square b. இப்போ cos a equal to square root of 1 minus sin square, இப்போ sin a ஓட வேல்யூ தெரியும் நமக்கு, sin a வந்து x. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற square root of 1 minus x square, அதுமாதிரி cos b equal to square root of 1 minus y square. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ sin of a plus b னா sin a உடைய வேல்யூ வந்து sin a உடைய வேல்யூ x சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். cos b உடைய வேல்யூ வந்து square root of 1 minus y square சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதேமாதிரி cos a உடைய வேல்யூ வந்து square root of 1 minus x square, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இன்ட்டு sin b உடைய வேல்யூ வந்து y, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், sin of a plus b equal to x into square root of 1 minus y square plus y into square root of 1 minus x square. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ a plus b equal to இந்த sin இந்த சைடு வந்துச்சுன்னா இன்வர்ஸ், sin inverse of x into square root of 1 minus y square plus y into square root of 1 minus x square. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்கள், ஏங்கிறது sin inverse x சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ப்ளஸ் பிங்கிறது sin inverse y சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், அப்போ sin inverse x ப்ளஸ் sin inverse y ஈக்குவல் டு sin inverse of x into square root of 1 minus y square plus y into square root of 1 minus x square. ஸோ இதிலேருந்து என்னுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிசல்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ரிசல்ட் cos of a plus b equal to cos a cos b minus sin a sin b. இதான் ரிசல்ட், சரிங்களா? இப்போ இதில் பார்த்தோன்னா cos a வந்து எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டேன், cos a equal to x, cos b equal to y. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ a equal to, அப்போ இதிலேருந்து a equal to cos inverse x, அதேமாதிரி b equal to cos inverse y. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், sin a. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா sin a equal to, சைனுடைய ஃபார்மில் நமக்கு தெரியும், sin a equal to square root of 1 minus cos square e. ஸோ இதிலேருந்து cos a உடைய வேல்யூ நமக்கு தெரியும், cos a வந்து x. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ sin a equal to square root of 1 minus x square. அதே மாதிரி sin b equal to square root of 1 minus cos square b. ஸோ cos b உடைய வேல்யூ தெரியும், cos b வந்து y. ஸோ square root of 1 minus y square, sin b equal to square root of 1 minus y square. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஸோ cos of a plus b equal to, இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக cos of a plus b னா cos a cos b minus sin a sin b. ஸோ cos a ங்கிறது ஆக்சுவலாக x சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, cos
bங்கிறது y சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு மைனஸ் sin eங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு sin bங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு சரிங்களா. அப்போ a ப்ளஸ் b ஈக்குவல் டு காஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் xy மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஏவோடைய வேல்யூ, இப்போ ஏவோடைய வேல்யூன்னு பார்த்தோன்னா இங்கே வந்து காஸ் இன்வர் எக்ஸ், ஸோ அதை இங்கே எழுதிட்டேன் காஸ் இன்வர் எக்ஸ் ப்ளஸ் பியோடைய வேல்யூ காஸ் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் xy மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் tan of a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a tan b சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டில் போயிட்டு tan a equal to xன்னு எடுத்துக்கிறோம், tan b equal to yன்னு எடுத்துக்கிறோம். அப்போ a equal to tan inverse x, b equal to tan inverse y. ஸோ அப்போ tan of a plus b equal to tan a-க்கு பதிலாக x சப்ஸ்டியூட் பண்ணோம் ப்ளஸ் tan b-க்கு பதிலாக y சப்ஸ்டியூட் பண்ணோம் by 1 minus tan a-னா x, tan b-னா y, ஸோ 1 minus xy. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் a plus b equal to tan inverse of x plus y by 1 minus xy சரிங்களா. ஸோ அப்போ a உடைய வேல்யூ tan inverse x plus b உடைய வேல்யூ tan inverse y equal to tan inverse of x plus y by 1 minus xy. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் tan 2a equal to 2 tan a by 1 minus tan square a. ஸோ அதாவது இப்போ வந்து tan a வந்து xன்னு எடுத்துக்கணும், அப்போ x equal to tan a. ஸோ இதிலேருந்து tan inverse x equal to a. ஸோ அப்போ ஏக்கிற இடத்துல அப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன செய்யறோம்னா tan 2a equal to 2 into tan a வந்து xன்னு எடுத்துட்டோம், அப்போ x சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு by 1 minus tan a வந்து x, அப்போ இங்கே என்ன ஆகுனா x ஸ்கொயர்னு வரும், அப்போ 1 minus x ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இந்த tan இந்த சைடு வந்துச்சுன்னா tan இன்வர்ஸாக மாறிடு, அப்போ 2a equal to tan inverse of 2x by square root of 1 minus x ஸ்கொயர். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ ஏவோடைய வேல்யூ நமக்கு தெரியும், a equal to tan inverse x, அப்போ 2 tan inverse x equal to tan inverse of 2x by square root of 2x by 1 minus x ஸ்கொயர். இதான் வந்து 2 tan inverse x equal to tan inverse of 2x by 1 minus x ஸ்கொயர். புரியுதுங்களா. ஸோ அப்போ இப்போ ஒவ்வொரு ஃபார்முலாலேருந்து இன்வர்ஸ் அதாவது இன்வர்ஸ் பார்க்குறோம். இப்போ tan of a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a tan bனா இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம்னா tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y by 1 minus xy. Next tan 2a equal to 2 tan a by 1 minus tan square a. 2 tan inverse x, இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் 2 tan inverse x equal to tan inverse of 2x by 1 minus x ஸ்கொயர். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு sin 2a. இப்போ sin 2a equal to sin 2a உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் 2 tan a by 1 plus tan square a. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ tan a வந்து xன்னு எடுத்துக்கிட்டேன், அப்போ x equal to tan a னா அதிலேருந்து a equal to tan inverse xன்னு எடுத்துக்கலாம். இந்த tan இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா இன்வர்ஸாக மாறிடும், அப்போ tan inverse x equal to a. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் sin 2a equal to நெக்ஸ்ட் வந்து sin 2a equal to ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் 2 tan aங்கிறது x 2x by 1 plus tan square tan aங்கிறது x 1 plus x ஸ்கொயர் 2x by 1 plus x ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 2a equal to sin இந்த சைடு வந்துச்சுன்னா sin inverse of 2x by 1 plus x ஸ்கொயர் சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 into a உடைய வேல்யூ நமக்கு தெரியும் a equal to tan inverse x equal to sin inverse of 2x by 1 plus x ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து cos 2a equal to 1 minus tan square a by 1 plus tan square a. cos 2a equal to 1 minus tan square a by 1 plus tan square a. ஸோ இதிலேருந்து பார்த்தோன்னா x equal to tan a னா tan inverse x equal to a. ஸோ இதிலேருந்து cos 2a equal to 1 minus
tan ங்கிறது x 1 minus x square by 1 plus x square. So 2a equal to cos inverse of 1 minus x square by 1 plus x square. So இதிலிருந்து 2 into a உடைய வேல்யூ வந்து tan inverse x. Tan inverse x equal to cos inverse of 1 minus x square by 1 plus x square. So இதிலிருந்து நம்ம இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், example 4.16 prove that pi by 2 less than or equal to sin inverse x plus 2 cos inverse x less than or equal to 3 pi by 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். என்ன ப்ரூஃப் பண்ணால் pi by 2 less than or equal to sin inverse x plus 2 cos inverse x less than or equal to 3 pi by 2. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும். sin inverse x plus cos inverse x equal to pi by 2 இந்த ரிசல்ட் தெரியும். ஸோ அப்போ sin inverse x plus 2 cos inverse x equal to, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நடுமதில் இருக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்து எழுதுகிறேன். ஸோ அப்போ sin inverse x plus 2 cos inverse x equal to sin inverse x plus 2 cos inverse x எப்படி எழுதலாம்னா cos inverse x plus cos inverse xன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், sin inverse x plus cos inverse x plus cos inverse xனா, அதாவது இங்கே பாருங்கள், that means sin inverse x plus cos inverse x வந்து pi by 2. அப்போ sin inverse x அப்போ என்ன செய்யலைன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன செய்யலைன்னா sin inverse x plus cos inverse x இதுக்கு பதிலாக pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த cos inverse x அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 0 less than or equal to cos inverse x less than or equal to pi. ஸோ இப்போ cos inverse x உடைய லிமிட் இங்கே எழுதுகிறேன். cos inverse x உடைய லிமிட் வந்து 0 to pi, அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், அப்போ 0 plus pi by 2 less than or equal to pi by 2 plus cos inverse x less than or equal to pi plus pi by 2ன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஏன்னா pi by 2 ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது தெரியுமா, pi by 2 ப்ளஸ் cos inverse x. சரிங்களா? ஸோ இந்த pi by 2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். இப்போ cos inverse x உடைய லிமிட் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வந்து pi by 2 எழுதிட்டேன். இப்போ cos inverse உடைய அப்பர் லிமிட் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே வந்து அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ முதல்ல cos inverse உடைய லிமிட் எழுதிட்டேன் 0 to pi. ஸோ அப்போ இந்த pi by 2 ப்ளஸ் cos inverse x உடைய லிமிட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறேன்னா அப்போ pi by 2 ப்ளஸ் cos inverse லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா இந்த pi by 2 இங்கே எழுதிட்டேன். ப்ளஸ் cos inverse x உடைய லோயர் லிமிட் வந்து 0. அப்போ இது வந்து லோயர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட். அப்போ cos inverse x உடைய லோயர் லிமிட் 0 இந்த இடத்துல எழுதிட்டேன். இந்த இடத்துல அப்பர் லிமிட் எழுதணும். cos inverse x உடைய அப்பர் லிமிட் வந்து pi ப்ளஸ் pi by 2. சரிங்களா? ஸோ அப்போ pi by 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு pi by 2 ப்ளஸ் cos inverse x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த pi ப்ளஸ் pi by 2னா இதை மல்டிப்ளை பண்ணால் 3 pi by 2ன்னு வரும். ஸோ அப்போ pi by 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ pi by 2 ப்ளஸ் cos inverse x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 pi by 2ன்னு வருது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதுறேன்னா pi by 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு sin inverse x ப்ளஸ் 2 cos inverse லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 pi by 2. ஏன்னா pi by 2க்கு பதிலாக என்ன எழுதலாம்னா திரும்ப sin inverse x ப்ளஸ் cos inverse xன்னு எழுதலாம். அப்போ இந்த pi by 2க்கு பதிலாக திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணுறேன். sin inverse x ப்ளஸ் cos inverse xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் sin inverse x, ஏற்கனவே இங்கே ஒரு cos inverse x இருக்குது, இங்கேயும் ஒரு cos inverse x இருக்குது. அப்போ வந்து ப்ளஸ் 2 cos inverse xன்னு வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 pi by 2. அப்போ நமக்கு இன்இக்வாலிட்டி கிடைச்சிருச்சு. pi by 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு sin inverse x ப்ளஸ் 2 cos inverse x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 pi by 2. அப்போ நம்ம கொஷினில் என்ன சொல்கிறோன்னா prove that pi by 2 less than or equal to sin inverse x plus 2 cos inverse x less than or equal to 3 pi by 2 இன்இக்வாலிட்டி இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்த்தோன்னா prove that pi by 2 less than or equal to sin inverse x plus 2 cos inverse x less than or equal to 3 pi by 2. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடுமத்தில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். sin inverse x plus 2 cos inverse x equal to sin inverse x plus cos inverse x plus cos inverse xன்னு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், sin inverse xும் cos inverse xும் ஈக்குவல் டு இங்கே இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது sin inverse x plus cos inverse x equal to pi by 2. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்முக்கு பதிலாக pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். pi by 2 plus cos inverse x. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் cos inverse x உடைய லிமிட் எழுதுகிறேன். cos inverse x உடைய லிமிட் வந்து 0 to pi. சரியா? ஸோ அப்போ
அப்போ இந்த π/2 ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸோடைய லிமிட் எழுதுகிறேன். ஸோ அப்போ என்ன π/2க்கு π/2 எழுதுகிறேன். இப்போ காஸ் இன்வெர்ஸ் எக்ஸோடைய லோயர் லிமிட் வந்து 0. ஸோ இது வந்து லோயர் லிமிட், இந்த சைடு வந்து அப்பர் லிமிட் எழுதணும். அப்போ காஸ் இன்வெர்ஸோடைய லோயர் லிமிட் வந்து 0 எழுதிட்டேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை. அதுக்கடுத்து வந்து காஸ் இன்வெர்ஸ் எக்ஸோடைய அப்பர் லிமிட் வந்து பை ப்ளஸ் π/2. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். π/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு π/2 ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3π/2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா π/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ π/2க்கு பதிலாக சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ ஏற்கனவே காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் இருக்குது, இதுவும் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ். அப்போ 2 காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ். அப்போ சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3π/2. சரியா? ஸோ நமக்கு இந்த ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 4.17 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13π/3. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, சிம்பிளிஃபை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13π/3ன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபைன்னு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஆக்சுவலாக 4.17ங்கிறது சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிம்பிளிஃபைனா வி ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13π/3. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கே பாருங்கள். இப்போ வந்து 13π/3 வந்து 13 இன்ட்டு π/3ன்னா ஆக்சுவலாக 180/3ங்கிறது 60 டிகிரி. அந்த 60 டிகிரி இங்கே எழுதிட்டேன். ஈக்குவல் டு இந்த 13யும் 60 டிகிரியும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 78 டிகிரின்னு வருது. சரிங்களா? ஸோ 780 டிகிரி. இப்போ 780 டிகிரியாக திரும்ப என்ன செய்யறேன்னா 360ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 360ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் 360 2 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 720. ஸோ திரும்ப மைனஸ் பண்ணால் 60 வருது. ஸோ 60 டிகிரி. சரியா? அப்போ 780 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 360 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. சரியா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். காஸ் ஆஃப் அப்போ இதிலேருந்து காஸ் ஆஃப் 360 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரின்னு எழுதலாம். ஸோ அப்போ காஸ் ஆஃப் 360 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ வந்து இதிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 13π வந்து நாட் பிலாங்ஸ் டு 0,π. ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த 13π வந்து இதில் இல்லை, 0,πயில் இல்லை. ஏன்னா 13π/3ங்கிறது என்ன வருதுன்னா 780ன்னு வருது. ஆக்சுவலாக லிமிட் வந்து காசோடைய லிமிட் வந்து 0 to π தான். சரிங்களா? ஸோ அப்போ இதை விட்டு வெளியில் வருது. ஸோ அப்போ இதிலேருந்து இதுக்குள்ளே இது இல்லை. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த 13π/3 வந்து இந்த லிமிட்குள்ளே இல்லை. ஏன்னா 13π/3 வந்து 780 டிகிரி 180 டிகிரி விட்டு வெளில போகுது. அப்போ என்ன செய்கிறேன்னா இந்த 13π/3 வந்து எப்படி எழுதுறேன்னா 780 டிகிரி எப்படி எழுதுறேன்னா 2 இன்ட்டு 360 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. ஸோ அப்போ எப்படி எழுதுறேன்னா இந்த 2 இன்ட்டுன்னு எழுத வேணாம், வெறும் 360 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அப்போ காஸ் ஆஃப் 360 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரின்னு எழுதலாம். ஸோ காஸ் ஆஃப் 360 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரினா காஸ் ஆஃப் 360 ப்ளஸ் டீட்டாங்கிறது காஸ் டீட்டா. அப்போ காஸ் 60 டிகிரி. ஸோ அப்போ காஸ் 60 டிகிரினா அப்போ இங்கே வந்து 60 டிகிரிங்கிறது π/3. சரிங்களா? அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடலாம்னா காஸ் π/3ன்னு போடலாம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/3. அப்போ இன்வர்ஸும் இந்த காசும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து π/3ன்னு வரும். ஸோ இந்த 60 டிகிரிங்கிறது 0 to 180க்குள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13π/3 உடைய ஆன்சர் வந்து π/3 பிலாங்ஸ் டு 0,π. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3π/4ன்னு பார்க்குறாங்க. 3π/4ன்னு ஆங்கிள் இருக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து 4.17 செகண்ட் சப்டிவிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3π/4. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆங்கிள் வந்து லிமிட்குள்ளே இருக்கா டொமைன்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ டேனுடைய டொமைன் பார்த்தோன்னா நமக்கு டேனுடைய டொமைன் வந்து -π/2, π/2. சரிங்களா? ஸோ 3π/4. இப்போ 3π/4னா ஆக்சுவலாக 3 இன்ட்டு 3π/4ங்கிறது 3 இன்ட்டு πங்கிறது 180 டிகிரி. ஸோ அது 180 டிகிரியை 4ஆல் டிவைட் பண்ணால் தட் மீன்ஸ் 45 டிகிரி வருமா? ஸோ 45 டிகிரி இன்ட்டு 3ங்கிறது 135. ஸோ 135 டிகிரிங்கிறது டேனுடைய லிமிட் வந்து -90 டிகிரிலேருந்து +90 டிகிரி வரைக்கும் தான்.
அப்போ 135 டிகிரிங்கிறது 90 டிகிரிக்கு வெளியில் போகுது சரிங்களா. அப்போ 90 டிகிரிக்கு வெளியில் போனால் அப்போ 135 டிகிரி ஈக்குவல் டு tan ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. ஸோ அப்போ வந்து மைனஸ் tan 45 டிகிரி. ஸோ மைனஸ் tan 45 டிகிரினா tan ஆஃப் மைனஸ் 45 டிகிரி சரிங்களா. ஸோ tan ஆஃப் மைனஸ் 45 டிகிரினா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ tan ஆஃப் மைனஸ் 45 டிகிரிங்கிறது tan ஆஃப் 45 டிகிரிங்கிறது 1. அப்போ tan ஆஃப் மைனஸ் 45 டிகிரிங்கிறது மைனஸ் tan 45 மைனஸ் 1ன்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த tan ஆஃப் மைனஸ் 45 டிகிரியாக இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது tan ஆஃப் 3π/4க்கு பதிலாக tan ஆஃப் மைனஸ் π/4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த π/4ங்கிறது ஆக்சுவலாக 45 டிகிரி. இந்த மைனஸ் 45 டிகிரி கண்டிப்பாக இந்த மைனஸ் 90 டிகிரிலேருந்து ப்ளஸ் 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் சரியா. அப்போ இந்த ஆங்கிள் வந்து இந்த டொமைனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த டொமைனுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த tan இன்வெர்ஸையும் டேனையும் மல்டிப்ளை பண்ணுறேன். tan இன்வெர்ஸையும் டேனையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் π/4 மைனஸ் π/4 பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 π/2. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சப்டிவிஷன் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கண்ட் ஆஃப் 5π/3ன்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ 5π/3ன்னா ஆக்சுவலாக வந்து 5π/3ங்கிறது 300 டிகிரி. ஸோ இப்போ சீக்கனுடைய டொமைன் பார்த்தோன்னா சீக்கனுடைய டொமைன் வந்து 0 to π மைனஸ் π/2 தான் இதனுடைய டொமைன் சரிங்களா. ஸோ இப்போ 300 வந்து 0 to 180 டிகிரிக்கு வெளியில் போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த 5π/3 இதுக்குள்ளே இல்லை. ஸோ அப்போ இதுலேருந்து எப்படி எழுதலாம்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் ஆஃப் 5π/3ன்னு எழுதலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த 5π/3 வந்து எப்படி எழுதலாம்னா சீக்கன் ஆஃப் 300 எப்படி எழுதலாம்னா சீக்கன் ஆஃப் 360 டிகிரி மைனஸ் 60 டிகிரி சரிங்களா. ஸோ அப்போ சீக்கன் 60 டிகிரி. ஸோ சீக்கன் 60 டிகிரினா சீக்கன் π/3. ஸோ சீக்கன் π/3னா அப்போ இந்த சீக்கன் π/3ங்கிறது 60 டிகிரி. இந்த 60 டிகிரி கண்டிப்பாக இந்த 0 to 180க்குள்ளே இருக்குது. அப்போ இந்த சீக்கன் இன்வர்ஸும் சீக்கனும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து வர ஆன்சர் π/3. ஸோ π/3 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ π/3 பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து π/3ங்கிறது 60 டிகிரி. ஸோ அப்போ 60 டிகிரிங்கிறது ஆக்சுவலாக π/3ங்கிறது 60 டிகிரி. இந்த 60 டிகிரி கண்டிப்பாக 0 to π மைனஸ் π/2க்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இது பிலாங்ஸ் டுன்னு வரும், நாட் பிலாங்ஸ் டுன்னு வராது, பிலாங்ஸ் டு. அப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் ஆஃப் 5π/3யோட ஆன்சர் வந்து π/3 பிலாங்ஸ் டு 0, π மைனஸ் π/2ன்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து எப்படி வரும்னா இது வந்து ஆக்சுவலாக பிலாங்ஸ் டுன்னு வரணும், நாட் பிலாங்ஸ் டுன்னு வராது. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சப்டிவிஷன் 4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 10. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிளிஃபைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இப்போ இது வந்து சிம்பிளிஃபைன்னு கேட்டிருக்கிறதுனால இது வந்து ஒய்ன்னு எடுத்துட்டேன். y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ சைனுடைய லிமிட் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக சைனுடைய லிமிட் வந்து தட் மீன்ஸ் மைனஸ் 90 டிகிரி டு ப்ளஸ் 90 டிகிரி சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 10 அப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 10ங்கிறது மைனஸ் 10 டிகிரிங்கிறது சைனுடைய லிமிட் வந்து மைனஸ் π/2 ப்ளஸ் π/2. ஸோ இப்போ ஸோ அதாவது 10 வந்து நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 ப்ளஸ் π/2. ஏன் மைனஸ் π/2லேருந்து ப்ளஸ் π/2 இல்லைன்னா ஆக்சுவலாக வந்து π/2ங்கிறது 22 πங்கிறது 22/7/2 சரிங்களா. ஸோ அப்போ 11/7 இந்த 11/7 வந்து கண்டிப்பாக அதாவது அப்போ வந்து π/2க்கு பதிலாக மைனஸ் 11/7 சப்ஸ்டியூட் பண்ணலாம், ப்ளஸ் 11/7 சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த சைன் இன்வர்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா சைன் that means y equal to sin inverse of sin 10ன்னு வரும். ஸோ இதுலேருந்து 10 நாட் பிலாங்ஸ் டுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மைனஸ் π/2 ப்ளஸ் π/2 எப்படி இதுலன்னா மைனஸ் 11/7 ப்ளஸ் 11/7. ஸோ 11/7ங்கிறது 1 பாயிண்ட் சம்திங் தான் வரும். அப்போ 10 வந்து இதுக்குள்ளே இல்லை, இதுக்கு வெளியில் தான் இருக்கும். அதாவது இப்போ 11/7ங்கிறது 1 பாயிண்ட்
1 point some points வரும், some decimal points வரும். ஸோ அப்போ இந்த 10ங்கிறது அதுக்கு வெளியில் தான் இருக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து என்ன செய்யலைன்னா இப்போ sin 10. ஸோ sin 10 ஈக்குவல் டு எப்படி எழுதலைன்னா sin 10 இந்த sin 10 வந்து ஆக்சுவலாக sin of 3 pi plus 10 minus 3 piன்னு எழுதுகிறேன். 3 பையை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 3 பையை ஆட் பண்ணி ஒரு 3 பையை மைனஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா ஸோ இப்போ 3 பையை வந்து ஆக்சுவலாக 2 பை ப்ளஸ் தீட்டாங்கிறது சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ அதே மாதிரி சைன் ஆஃப் 3 பை ப்ளஸ் தீட்டாங்கிறது சைன் ஆஃப் 5 ப்ளஸ் தீட்டா. அப்போ இப்போ இது எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் 5 ப்ளஸ் 10 மைனஸ் 3 பைன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா சைன் 10 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் தட் மீன்ஸ் சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5 மைனஸ் 3 பை. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ அடுத்த ஸ்டெப்பில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10. இப்போ ரெண்டு சைடுமே நான் சைன் இன்வர்ஸ் எடுக்கிறேன். ஸோ அப்போ இன்வர்ஸ் எடுத்தேன்னா இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் சைன் 10 மைனஸ் 3 பைன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் சைன் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் 10 மைனஸ் ஆஃப் 10 மைனஸ் 3 பை. ஸோ இப்போ சைன் இன்வர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 3 பை மைனஸ் 10ங்கிறது ஆக்சுவலாக எதில் இருக்குதுன்னா π/2 மைனஸ் π/2 ப்ளஸ் π/2ல இருக்குது. ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ்லையும் சைனையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். அப்போ மைனஸ் ஆஃப் 10 மைனஸ் 3 பைன்னு வரும். அப்போ 3 பை மைனஸ் 10ன்னு வரும். பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 ப்ளஸ் π/2. ஸோ கண்டிப்பாக இந்த ஆங்கிள் வந்து இதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 10 ஆன்சர் வந்து என்னுடைய வேல்யூ வந்து 3 பை மைனஸ் 10 பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 π/2. ஸோ அப்போ வந்து இதில் நம்ம என்னென்ன ரிசல்ட்லாம் யூஸ் பண்ணிக்கோன்னா சைன் ஆஃப் 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, அதேமாதிரி சைன் ஆஃப் 3 பை ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் 5 ப்ளஸ் தீட்டான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி π/2 வந்து 11/7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.18 சைன் ஆஃப் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் ஆக்சுவலாக சைன் 30 டிகிரி 1/2, சைன் ஆஃப் மைனஸ் 30 டிகிரி மைனஸ் 1/2. ஸோ மைனஸ் 30 டிகிரி இந்த சைன் இந்த சைடு இட்டு வந்தோன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2ன்னு வரும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மைனஸ் 30 டிகிரி வந்து மைனஸ் 30 டிகிரிங்கிறது π/6. அப்போ மைனஸ் 30 டிகிரியை மைனஸ் π/6ன்னு எழுதலாம். மைனஸ் π/6 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2ன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ சைன் ஆஃப் π/3 மைனஸ் ஆஃப் மைனஸ் π/6. ஸோ அதுக்கு அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் π/6ன்னு எழுதலாம். சைன் ஆஃப் π/3 ப்ளஸ் π/6. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஆக்சுவலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2னா மைனஸ் π/6. இது எப்படி கொண்டு வந்தேன்னா ஆக்சுவலாக சைன் 30 டிகிரிங்கிறது 1/2. ஸோ இங்கே வந்து மைனஸ் 1/2னா ஃபஸ்ட்டு 1/2க்கான டிகிரி பார்க்குறேன். இப்போ 1/2னா சைனில் வந்து சைன் 30 டிகிரி 1/2. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் சைன் ஆஃப் மைனஸ் 30 டிகிரினா மைனஸ் 1/2. ஸோ அதுக்கடுத்து இந்த சைன் இந்த சைடு எடுத்ததுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2ன்னு வரும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 அப்போ வந்து மைனஸ் π/6. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2னா அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் π/6. அப்போ இது வந்து ஆக்சுவலாக π/3 ப்ளஸ் π/6 வந்து 6π ப்ளஸ் 3π/18 வரும். ஸோ கேன்சல் 9π/18 வரும் π/2. இப்போ சைன் ஆஃப் π/2 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து சைன் ஆஃப் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 உடைய ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 காஸ் ஆஃப் 1/2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெட் தீட்டா ஈக்குவல் டு இப்போ வந்து இது வந்து டீட்டா, அது ஆக்சுவலாக டீட்டா வந்து என்னென்னு எடுத்துக்கினா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/8 டீட்டான்னு எடுத்துகிறேன். டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/8. அதுக்கடுத்து இன்வர்ஸ் இந்த சைடு வந்து காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1/8. சரியா? ஸோ காஸ் டீட்டா எப்படி எழுதலாம்னா 2 cos ஸ்கொயர் θ/2 மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஸோ காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1/8னா ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஸோ அப்போ இந்த காஸ் டீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் 1. ஸோ அப்போ ஆக்சுவலாக காஸ் டீட்டானா காஸ் ஸ்கொயர் θ ப்ளஸ் 1. ஸோ அதிலேருந்து நான் என்ன எட்டுனா ஆக்சுவலாக காஸ் ஸ்கொயர் θ ஈக்குவல் டு காஸ் 2θ 1 + cos 2θ/2. ஸோ அதிலேருந்து இந்த ஃபார்முலா
cos theta equal to 2 cos square theta by 2 minus 1 இந்த ஃபார்முலால இருந்து அப்போ cos theta க்கு பதிலா நான் இந்த ஆன்சர்ஸ் அந்த ரைட் ஹேண்ட் சைடை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 2 cos square theta by 2 minus 1 equal to 1 by 8 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த minus 1 லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா ப்ளஸ் 1 மாறிடும் அப்போ 2 cos square theta by 2 equal to 1 by 8 plus 1 அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 2 cos square theta by 2 equal to இந்த 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 by 8ன்னு வரும் அப்போ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா cos square theta by 2 equal to இந்த 2 வந்து இந்த சைடு டிவைட் பண்ணால் 1 by 2ன்னு மாறிடும் அப்போ cos square theta by 2 equal to 9 by 16 ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக cos theta by 2 இப்போ ஸ்கொயர் வந்து இந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 by 16ங்கிறது 3 by 4 அப்போ theta by 2 equal to cos inverse of 3 by 4 ஸோ cos inverse of 3 by 2 இந்த theta அப்போ theta equal to 2 cos inverse of 3 by 4ன்னு வரும் சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அப்போ cos of 1 by 2 cos inverse of 1 by 8 equal to இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன் cos of 1 by 2 cos inverse of 1 by 8 இப்போ 1 by 2 எழுதிட்டேன் cos inverse of 1 by 8 இப்போ cos inverse of 1 by 8 உடைய வேல்யூ வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து ஆக்சுவலாக 2 cos inverse of 3 by இங்கே வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் theta equal to 2 cos inverse of 3 by 4ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ இதிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதிட்டேன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து cos of 1 by 2 cos inverse of 1 by 8 சரியா ஸோ இதிலேருந்து cos of 1 by 2 into ஸோ இதிலேருந்து அதாவது 1 by 2க்கு 1 by 2 எழுதிட்டேன் cos inverse of 1 by 8 இங்கே பாருங்கள் cos inverse of 1 by 8 தீட்டான்னு எழுதிட்டேன் அப்போ தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் cos of 1 by 2 into தீட்டா இப்போ தீட்டாவோடைய வேல்யூ வந்து இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோன்னா 2 cos inverse of 3 by 4 அப்போ இந்த 2 cos inverse of 3 by 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இந்த 2 கேன்சல் ஆகிடும் அப்போ cos inverse of 3 by 4 cos inverseம் மல்டிப்ளை பண்ணால் ரிமைனிங் வந்து 3 by 4ன்னு வரும் சரிங்களா ஸோ அப்போ cos of 1 by 2 cos inverse of 1 by 8 ஸோ இதுலேருந்து cos inverse of 1 by 8 தீட்டான்னு எடுத்துகிட்டு theta equal to cos inverse of 1 by 8 ஸோ இதுலேருந்து cos inverse இந்த சைடு எடுத்துன்னு வந்தோன்னா cos theta equal to 1 by 8ன்னு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ cos theta equal to 2 cos square theta by 2 minus 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ அப்போ இந்த cos thetaக்கு பதிலாக 2 cos square theta by 2 minus 1 equal to 1 by 8 சரிங்களா ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 cos square theta by 2ன்னு வரும் இந்த minus 1 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 வரும் 9 by 8 அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா cos square theta by 2 equal to 9 by 8 இந்த 2 டிவைட் பண்ணால் 1 by 2 அதுக்கடுத்து 9 by 16 இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும் அப்போ 3 by 4 cos theta by 2 equal to 3 by 4 அப்போ theta by 2 equal to cos inverse of 3 by 4 ஸோ 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் theta equal to 2 cos inverse of 3 by 4ன்னு வரும் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டேன் cos of 1 by 2 cos inverse of 1 by 8 equal to cos of 1 by 2க்கு 1 by 2 எழுதிட்டேன் cos inverse of 1 by 8ங்கிறது theta அந்த thetaவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் thetaவுடைய வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குன்னா 2 cos inverse of 3 by 4 அப்போ இந்த thetaவுக்கு பதிலாக இந்த ஆன்சர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கேன்சல் ஆகிடும் அப்போ cos inverse of 3 by 4 அப்போ cos inverse மல்டிப்ளை பண்ணால் 3 by 4 இதுதான் இதனுடைய ஆன்சர் ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ அதை எல்லாத்தையும் நீட்டாக காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ரஃப் நோட்டில் இதை சால்வ் பண்ணி பாருங்கள் we complete the class